வணக்கம் தோழர்களே, இன்னைக்கு ஒரு அட்வென்ச்சரஸான டே. அப்புறம் என்னோட லைஃப்ல பெஸ்ட் டே. வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு ஒரு புது இடத்துக்கு போக போறேன். 6 மாசம் ஆச்சு இங்க வந்து. அந்த இடத்த எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. தோழர்களே, ஜனவரி முடிய இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம 500 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். இது வரைக்குமே எந்த ஒரு கிரியேட்டருமே சப்ஸ்கிரைபருக்காக பண்ணாததை நான் பண்ணலான்னு இருக்கேன். அது உங்களோட சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மக்களே. அப்புறம் சீக்கிரமா காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஹைட்ரேஷனுக்காக பிசின் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ஒர்க் அவுட்காக வந்து காஃபி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னைக்கான கெட்டப் இதுதான். ஒரு ப்ளூ சொக்கா, அப்புறம் ஒரு பிளாக் டைட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி மாட்டிட்டு ரெடி பண்ண வச்ச காஃபியை குளிக்க அடிச்சுட்டு நம்ம புது பையனை தேடி கண்டுபிடிச்சு பேக்ல போட்டு கிளம்பியாச்சு. எனக்கு இது வரைக்குமே அந்த இடத்துக்கு போறதுக்கு வழி தெரியாது. அங்க போனா எப்படி இருக்குன்னு எதுவுமே தெரியாது. ஒரு வழியா கூகுள் மேப் பார்த்து போயிட்டு நம்ம பையனை அங்க வெளியே பார்க் பண்ணிட்டு பார்த்தா என்ட்ரியே வந்து பயங்கரமா இருக்கு. எப்படியோ ஆனந்தமா வந்தாச்சுன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு உள்ள கிளம்பிட்டேன். உள்ள போனா ஏதோ போர்ட்ல வச்சிருந்தாங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு வாட்ச் டவர் விடுவேன்னா நானு அங்க போனதுக்கு அப்புறம் தாங்க ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன். வாழ்க்கையில வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தனியா வந்து நின்ட்டோம்னா அந்த இடத்துல வந்து நம்ம மட்டும் தான் இருப்போம். நம்மளை சுத்தி எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்களும் உங்க வாழ்க்கையில இருந்து லோவா ஃபீல் பண்ணீங்கன்னா எங்கேயுமே போகாதீங்க. உங்க வீட்டை சுத்தியே நீங்க எத்தனை நாள் எங்கேயுமே போகாத ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடான்னு சொல்லிட்டு தோணும். அப்படியே அங்க இருந்து வியூ என்ஜாய் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் தான் நம்ம முக்கியமான இடத்துக்கே போறோம். இந்த மாதிரி ஒரு சன்ரைஸ் நான் பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே சூரியன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வார்ம் அப்லாம் பண்ணிட்டு இன்னைக்கான ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கேயே இதனோட ஃபர்ஸ்ட் ட்ரையல் ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெஸ்ட் ரன்னு சொல்லுவேன். இந்த இடத்த வந்து ஒரு ஃபுல் vlog மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இன்னைக்கான புஷ்அப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து 30 புஷ்அப்ஸ் தான் எடுத்தேன். அடிமேல் அடி அடிச்சால் அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க. சீக்கிரமா 100 புஷ்அப்ஸ் எடுத்துடலாம். திரும்ப அங்கிருந்து கிளம்பி நம்ம சைக்கிள் எடுத்துட்டு ரூமுக்கு வந்துட்ட தோழர்களே. வந்து சாப்பிட்டுட்டு தூங்குனவன் தான் சாயந்தரம் 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எப்படி தூங்குனேன், எவ்வளவு நேரம் எப்படி தூங்கணும்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியல. சரியான தூக்கம். சரி, அப்புறம் எழுந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். இதுதான் நம்மளோட கரண்ட் பாடி கண்டிஷன். என்னதான் நம்ம டெய்லி ரன்னிங் பண்ணாலும் வந்து பாடியில் இருக்கிற ஃபேட்டே குறைய மாட்டேங்குது. ஏதாச்சும் டிப்ஸ் கொடுங்க மக்களே. அப்புறம் பன்னீர் ரைஸ் சிக்கன் சப்பாத்தி போட்டு சாப்பிட்டேன். அண்ணனுக்கு ரொம்ப நாளாவே ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு கிரேவிங்ஸா இருந்துச்சு. ஆனா கோல்டு இருந்ததுனால அதை சாப்பிடல. அதனால நீ கிளம்பிட்டேன். அப்புறம் டிமார்ட் போயிட்டு நமக்கு ஃபேவரட்டான பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வாங்கி ஓரமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இதனால முடிச்சுட்டேன். பின்னாடி இருக்கிற லைட் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.